ஸ்ரீ குருப்பியோ நமக. வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் அடிப்படை நிலை பயிற்சியில் இணைந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் அடிப்படை நிலை பாடத்திட்டங்கள் யாது, அடிப்படை நிலை பாடங்களில் என்ன விதமான பாடங்களை பயில இருக்கின்றோம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த வீடியோ பதிவு. வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். வேலவா ஜோதிட வித்யாலயத்தில் அடிப்படை நிலை பாடங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தெரிவிக்க இருக்கின்றோம். முதலில் வேலவா ஜோதிட வித்யாலயம் அடிப்படை நிலை பாடத்திட்டம் என்ற அடிப்படை நிலை பாடத்திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள பாட புத்தகங்கள், பயிற்சி கையேடுகள் என்பது 3 நிலைகளை கொண்டு இருக்கிறது. 3 வகையான புத்தகங்களை கொண்டு அடிப்படை நிலை பாடங்களை ஒரு கட்டமைப்பு செய்து மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். 3 வகையான பாட புத்தகங்கள் யாது, அதில் உள்ள விளக்கங்கள் யாது என்பதை காணும் பொழுது, இது முதல் பாட புத்தகம் என்ற நிலைகள்ல உருவாக்கி இருக்கப்படுகிறது. இந்த 1ஆம் பாக பாட புத்தகத்தில் உள்ள பக்கங்கள் என்பது 254 பக்கங்களானது இந்த 1ஆம் பாக பாட புத்தகத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். அதோடு இணைந்து இந்த பாடங்கள் பயிலும் பொழுது பாடத்தில் அவங்க நல்லா தகுநிலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில பயிற்சி கையேடுகள் என்பது 2 உருவாக்கி இருக்கோம். இதுல முதல் வகையான பயிற்சி கையேடு, அதாவது பாடத்திட்டங்களை வரையறை செய்து உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பயிற்சி கையேடு. இந்த பயிற்சி கையேடு பாத்தீங்க அப்படின்னா 140 பக்கங்கள் தாங்கி இந்த பயிற்சி கையேடு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பலன் கூறுவதில் சிறப்பு தகுநிலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில பலன் கூறும் பயிற்சி கையேடு என்று நமது நிறுவனமானது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த பலன் கூறுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பயிற்சி கையேடு என்பது இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய பக்கங்கள் என்பது பாத்தீங்கன்னா 156 பக்கங்கள் இருக்கிறது. ஆக 156 பக்கங்கள், 140 பக்கங்கள், மொத்தம் ஒரு ஏறக்குறைய 300 பக்கங்கள் அடங்கிய கையேட்டு புத்தகம். 256 பக்கங்கள், 250 பக்கங்கள் கொண்ட பாட புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 550 பக்கங்களுக்கும் மேற்பட்டுள்ள பாடத்திட்டங்களை முழுமையாக கொண்டு அடிப்படை நிலை மாணவர்களுக்கு ஜோதிட அமுதம் என சொல்லக்கூடிய அடிப்படை நிலை பயிற்சியை மிக எளிமையாக, மிக சுவாரஸ்யமாக கொடுக்க நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். ஆக மொத்தம் 3 பாட புத்தகங்களை கொண்டு 550 பக்கங்களை கொண்டு நமது வேலவா ஜோதிட வித்யாலயத்தினுடைய பாடத்திட்டங்களை உருவாக்கி உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இந்த 550 பக்கங்கள் கொண்ட பாட புத்தகத்துல என்னென்ன விவரங்களை நாம பயில இருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் பார்க்க போறோம். முதல்ல ஜோதிடத்தினுடைய அரிச்சுவடி என சொல்லக்கூடிய ஜோதிடம் என்றால் என்ன என்கின்ற நிலையில் ஆரம்பித்து, ஜோதிடம் எங்கிருந்து வந்தது, ஜோதிடம் உருவாக்கியவர்கள் யார், ஜோதிடத்தை நமக்கு கொண்டு கொடுத்தது யார், ஜோதிடம் எந்த வகையில பரிணாமம் பெற்று வளர்ந்து வந்தது, ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன, ஜோதிடத்தினுடைய செயல்பாடுகள் யாது, ஜோதிடம் ஏன் உருவாக்கப்பட்டது, இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை காணும் விதமாக ஜோதிடத்தின் அறிமுகம் அப்படிங்கிற நிலையில நாம பார்ப்போம். இந்த ஜோதிடத்தின் அறிமுகம் அப்படிங்கிற நிலையில நம்ம இவ்வளவு விவரங்களை பார்த்துட்டு, அதனை தொடர்ந்து மனித பிறப்பினுடைய முக்கியத்துவங்கள் யாது, ஒரு மனிதன் ஏன் தோன்றி இருக்கிறார், எதற்காக தோன்றியிருக்கார், எதை நோக்கி பயணிக்கிறார், மனித தோன்றலின் முக்கியத்துவம் என்ன, மனித பிறப்புகளுடைய வரிசைகள் யாது, உயிர்களுடைய தோற்றத்தை பற்றிய விவரங்கள், மானுட கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு ஜோதிடத்தினுடைய அந்த அறிமுகம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும். அதன் பிறகு ஜோதிடத்தினுடைய அடுத்த நிலை என்கிறதுல ஜோதிடத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, ஜோதிடத்தில் உள்ள பிரிவுகள் யாது, அந்த பிரிவுகள் அடிப்படையில ஜோதிடம் எப்படி பரிணமிக்கிறது என்ற அடிப்படையில கொஞ்சம் விளக்கங்களை சொல்லிட்டு ஜோதிடத்துடைய அறிமுகம் அப்படிங்கிறத பூர்வாங்கம் பண்ணுவோம். இந்த ஜோதிடத்துடைய அறிமுகம் அப்படிங்கிறது பூர்வாங்கம் பண்ண பிறகு ஒரு உயிரினங்களுடைய தோற்றங்கள், 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, இந்த நிலைப்பாடுகளை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறது நாம கொஞ்சம் கொடுத்துட்டு, அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி மண்டலம் அப்படிங்கிற நிலைக்குள்ள பயணிப்போம். ராசி மண்டலம் அப்படின்னா பொதுவா ஆகாய கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றிய பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ராசினா என்ன, ராசி மண்டலம்னா என்ன, ராசி மண்டலங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, ராசி மண்டலத்துல எத்தனை பிரிவுகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் யாது, இதை பற்றிய ஒரு விளக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு
சப்ஜெக்ட் கொடுத்துருவோம். ராசி மண்டலங்களை பற்றி ஒரு பெரிய விளக்கங்களை கொடுத்து பூர்த்தி பண்ணிட்டு அப்படியே கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள பயணிப்போம். வான் மண்டலத்துக்குள்ளதான் பயணிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நாம கிட்டத்தட்ட பார்த்தீங்க இந்த பாடங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே நம்ம ஆகாயத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஏற்படும். ஆகாய மண்டலத்திலேயே உங்களை சுத்த வைக்கிற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆக ராசி மண்டலங்களை பூர்வாங்கம் பண்ணிட்டு கிரக மண்டலத்துக்குள்ள போயிட்டு கிரகங்கள் எங்கிருந்து வந்தது, எப்படி உருவாக்கப்பட்டது, அறிவியல் ரீதியாக கிரகங்கள் உருவாக்கப்பட்டதன் காரணம் என்ன, ஆன்மீக ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெளிவா நாம கொஞ்சம் பார்த்துட்டு கிரகங்களுடைய தோற்றங்கள், புராண கதைகள், அறிவியல் ரீதியாக கிரகங்களுடைய தோற்றங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிரகங்களானது என்ன விதமான தன்மைகளை கொண்டு செயல்படுது அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப கிரகங்களுடைய தன்மைகள், கிரகங்களுடைய குணங்கள், கிரகங்களுடைய செயல் தத்துவங்கள், கிரகங்களுடைய காரகங்கள் அப்படின்னு அது ஒரு பெரிய லாங் சப்ஜெக்டா போகும். இந்த கிரகங்களை பற்றிய அறிமுகம் அப்படிங்கிறதெல்லாம் பூர்வாங்கம் பண்ணிட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள போவோம். இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். பொதுவா இந்த பாடங்கள் அப்படியே வெறுமனே நடந்துட்டு அப்படியே கொண்டு போறது எங்களுடைய நோக்கம்லாம் இல்லை. பாடங்கள் போக போகவே உங்களை சிந்திக்கவும் செயல்படவும் பலன் சொல்லவும் வைக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை நாங்க பயணிக்க போறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாடங்கள் நடக்கவே பாடங்கள் கூடவே உங்களுக்கு பயிற்சி கையேற்றுவதாக பயிற்சியை கொடுப்போம். அப்படி ஆரம்பத்துல இருந்து அப்படியே படிப்படியா எப்படி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாம அப்படியே ஸ்டெப்பா அவங்கள கமர வைக்கிறது, தவள வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளும் அவங்களை அழைச்சிட்டு போறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிற நிலையில தான் உங்களை நாம கவனத்துல கொண்டுட்டு உங்களை அப்படியே படிப்படியா அழைச்சிட்டு வருவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். ஆக மொத்தம் ஒரு குழந்தையாக உங்களை பாவித்து குழந்தைக்கு எப்படி ஒரு ட்ரெயின் அப் கொடுப்போமோ அந்த மாதிரி உங்களுக்கு அடிப்படை நிலை பாடத்துல உங்களுக்கு பயிற்சி கையேட்டின் வாயிலாக ஒவ்வொரு அத்தியாயம் பூர்த்தி ஆகும் பொழுதும் அந்த அத்தியாயத்துக்கு உண்டான கேள்விகள், அத்தியாயத்துக்கு உண்டான நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுத்து அதை அப்படியே பயிற்சி பெறும் விதமாகவே வைக்கிறோம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அடிப்படை நிலை மாணவர்கள் பயிற்சி கையேட்ட கையில் எடுக்கும் போதே 4 உதாரண ஜாதகங்களுக்கு பலன் சொல்லும் விதமா உருவாக்கி இருக்கோம். நீங்க உங்க கைக்கு பயிற்சி கையேடு கொடுத்த உடனே என்ன சொல்லுவோம், முதல்ல ஒரு 4 உதாரண ஜாதகங்களை உருவாக்குங்கன்னு சொல்லுவோம். அதுல ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு உதாரண ஜாதகத்தை நாங்க கொடுத்துட்டோம். போக மீது 3 உதாரண ஜாதகங்கள் நீங்க பயிற்சி கையேட்டுல நிரப்பணும். இந்த 3 உதாரண ஜாதகம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இருந்தா உங்க ஜாதகத்தை முதல்ல நிரப்புங்க. அதுக்கு அடுத்து உங்களது நெருங்கிய உறவுகள் அல்லது கணவன் அல்லது மனைவி, உங்களது தந்தை அல்லது தாய் அல்லது உங்க குழந்தைகள் யாரோ ஒரு நெருங்கிய உறவுடைய ஜாதகத்தை அதுல நிரப்புங்க. மொத்தம் 3 ஜாதகத்தை அதுல நிரப்பி வச்சுட்டு ஒவ்வொரு நிலை பாடங்கள் நடத்தும் பொழுதும் அந்த பாடத்திட்டத்தை உங்க ஜாதகத்தோடு ஒப்பிட்டு சரியா இருக்கா, இது கரெக்டா இருக்கா, நாம கரெக்டா பயணம் பண்றோமா அப்படிங்கிறதா உங்களை புரிய வச்சு அழைச்சிட்டு போறது எங்களுடைய நோக்கம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆய்ந்தறிந்து இந்த பயிற்சி கையேட்டை உருவாக்கி இருக்கோம். ஆக உங்களுக்கு கிரகங்களை பத்தி நடத்தும் பொழுதும் சரி, ராசிகளை பத்தி நடத்தும் பொழுதும் சரி, ராசியினுடைய காரகத்தவங்களை பத்தி பேசும் பொழுதும் சரி, உங்களுக்கு உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு இந்த ராசிக்காரத்தை இப்படி வேலை செய்யும், நீங்க இந்த ராசியா, உங்களுக்கு இதை ஒப்பிட்டு போகுதா, இது சரியா வருதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்போம். அப்ப நீங்க அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பலன் சொல்றதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். வேலவா ஜோதிட வித்யாலயத்தோட நோக்கம் குயிக்கா சீக்கிரம் ஒரு மாணவரை பலன் சொல்ல வைக்கணும். ஒரு 6 மாசத்துல அவருக்கு ஒரு 6 வருஷம் ஜோதிட பயின்றா என்ன தகுநிலை இருக்குமோ அது 6 மாசத்துல கொண்டு வரணும். அதுக்கான ஒரு பாடத்திட்டங்களை ஆய்ந்தறிந்துதான் நாங்க இந்த பாடங்களை உருவாக்கி இருக்கோம். எங்களது தாரக மந்திரம் அப்படிங்கிறது ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம், தர்மத்தின் வழி செல்வோம் என்பது பிரதானமான நோக்கம். ஆக மொத்தம் உங்களுக்கு அந்த பயிற்சி கையேடு என்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கும் விதமா இந்த பயிற்சி கையேட்டை உருவாக்கி இருக்கோம். இது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிற நிலையில பேசும் பொழுதும் சரி, கிரகங்களை பற்றி விளக்கங்கள் சொல்லும் பொழுது நீங்க கூடவே பயிற்சி எடுத்துக்கிட்டே வர மாதிரி ரொம்ப ஆய்ந்தறிந்து கையேடு உருவாக்கி இருக்கோம். இந்த கிரகங்கள் அப்படிங்கிற நிலை பூர்த்தியான பிறகு அடுத்து பஞ்சாங்கங்கிற டாபிக் உள்ள வருவோம். பஞ்சாங்கம் அப்படிங்கிற நிலைக்கு வரும் பொழுது பஞ்சாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன, பஞ்சாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கு, பஞ்சாங்கத்துடைய பிரிவுகளுடைய விளக்கங்கள் யாது, இது பற்றியும் நல்ல டீட்டெயில்டா எடுத்து பேசிடுவோம். எடுத்து சொல்லி கொடுத்துட்டு அடுத்து பஞ்சாங்கத்துல கூடிய அங்கங்கள், அதாவது பஞ்சாங்கங்கள்னா பஞ்ச அங்கங்கள், 5 வகையான அங்கங்கள் சொல்லுவாங்க. வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் அப்படின்ட்டு அதுக்கு பெயர். அப்ப வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கர்ணாதிகளை கொண்டுதான் ஒரு நாள் சுப நாளா அசுப நாளா என்பது தீர்மானிக்கப்படுகிறது.
இதை பற்றிய பஞ்ச அங்கங்களை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு, இந்த பஞ்ச அங்கங்களுடைய செயல் தத்துவங்கள் யாது, இந்த பஞ்ச அங்கங்கள் எப்படி செயல்படுது, பஞ்ச அங்கங்களை கொண்டு ஒரு சுப நேரம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அசுப நேரம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இது போன்ற ஒரு நிலைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து பஞ்ச அங்கங்களை பற்றி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுப்போம். ஒவ்வொரு அங்கத்துக்கும் பலாபலங்களை கொடுத்துருக்கோம். இந்த அங்கம் எப்படி செயல்படுது, இதை வச்சு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு பலாபலங்கள் அப்படிங்கறது கொடுத்து பஞ்ச அங்கங்களை பத்தி பூர்வாங்கம் பண்ணிட்டு அப்படி அந்த பஞ்சாங்க பாடத்துக்குள்ளேயே அடுத்தடுத்த நிலைகள்ல உங்க கூட பயணிப்போம். அதாவது பஞ்சாங்கம் அப்படிங்கிற நிலையில வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் அப்படிங்கிற நிலைக்கு பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள போகும்பொழுது நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு விளக்கங்கள் வரும். அதாவது பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தோட தன்மைகள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்கா தன்மைகள் இருக்கு, அதை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு அதனை தொடர்ந்து யோக கர்ணாதிகளை பத்தி பேசி பூர்வாங்கம் பண்ணிட்டு அது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுகள், அயனங்கள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஆண்டுகள்னா என்ன, அயனங்கள்னா என்ன, இது எப்படிலாம் பிரிக்கப்படுது அப்படிங்கிறதும் பொதுவா ருதுக்கள், மாதங்கள், பக்ஷங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கறத கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நால்வர் காலங்கள், குளிகை காலங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கங்களை பார்ப்போம். நால்வர் காலங்கள்னா என்ன, குளிகை காலங்கள் என்ன, அதுக்கான பலாபலன்கள் யாது, இதை பற்றிய ஒரு விளக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தியாஜியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நேத்திரம், ஜீவன், அமிர்த யோகங்கள், ராசி இருப்பு, அகஸ்வாக சக்கரம், இது மாதிரி பஞ்சாங்கத்துல அப்படியே சரளமா நிறைய தலைப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம முழுமையா பார்க்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உங்களுக்கு பஞ்சாங்கத்துல கூடிய மேக்சிமம் விவரங்களை எடுத்து தெளிவா பேசிட்டு இறுதியா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கணுங்கிற விளக்கங்களை சொல்லி தருவோம். அதாவது பஞ்சாங்கம்னா எப்படி, பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கணும், பஞ்சாங்கத்தை பார்க்கும் பொழுது அதுல வரக்கூடிய நேரங்கள், நல்ல நேரங்கள் எப்படி குறிக்கணும், இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்து இறந்தவருக்கு திதி பார்க்கறது, உங்ககிட்ட ஒரு நல்ல நேரம் கேட்டு வந்தாங்கன்னா எப்படி குறிச்சு கொடுக்கறது, இப்படி எல்லாம் உங்களுக்கு பஞ்சாங்க பாடங்கள் பூர்த்தியாகும் பொழுதே உங்களுக்கு கிட்டத்தட்ட பஞ்சாங்க ஜோசியர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பஞ்சாங்கத்துல உங்களை ஒரு தெளிவாக்கிட்டு அடுத்த நிலைக்குள்ள வருவோம். இப்படி பஞ்சாங்கங்கிற டாபிக் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் பொழுதே கிட்டத்தட்ட 70 வகை நிலைக்கு மேல கண்டென்ட் தலைப்புகள்ல உங்களுக்கு பாடங்கள் பூர்த்தி ஆகும். இந்த பஞ்சாங்கங்கள் பாடங்கள் பூர்த்தியான பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதக கணிதம் அப்படிங்கிற நிலைக்குள்ள வருவோம். பொதுவா தமிழ் தேசம் மட்டுமில்ல, அடியனுடைய ஒரு 15 ஆண்டு கால அனுபவத்துல இந்த கணிதம்ங்கிற ஒரு நிலைக்குள்ள வரும்போது மட்டும் மாணவர்களுடைய ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் தொய்வா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கணிதம் அப்படின்னாவே எட்டு கசப்பா மாணவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற சொல்லணும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா கணிதத்தை ரொம்ப ரசிச்சு சாப்பிடறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம வேலவா ஜோதிட வித்யாலயம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கணித பாடம் என்பதை தொட்டு காட்டுவதோடு சரி, அதை முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில கணித பாடங்களுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அறிமுக பாடமா மட்டும் கணித பாடங்களை வச்சிருக்கோம். அப்போ ஐயா கணித பாடம் முழுசா நடத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கணித பாடங்களை முழுமையா படிக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு விருப்ப பாடமா தனியா வச்சிருக்கோம். அது விருப்ப பாடமா இருக்கிறது விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த கணித பாடம். ஓகே, கணித பாடங்களை பொறுத்த மட்டிலும் அதை ஒரு விருப்ப பாடமா உருவாக்கி இருக்கோம். ரொம்ப விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் அதுக்கு ஒரு சின்ன தட்சணை வாங்கிட்டு அதுக்கு தனியா பயிற்சி கையேடு பாட புத்தகங்களை கொடுத்து கணித பாடங்களை நடத்த போறோம். இந்த நமது அடிப்படை நிலை பாடத்திட்டத்துல கணித பாடத்துடைய அறிமுகத்தை மட்டும் கொடுத்துட்டு கணித பாடம்னா என்ன, கணித முக்கியத்துவங்கள் யாது, கணிதம் எப்படி உருவாக்கப்படுது, கணிதத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை பார்ப்போம். அடுத்து கணிதத்துல ரொம்ப முக்கியமா ஒரு ஜோதிடர் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு திசாபுத்தி கணிதம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், சூரிய உதய அஸ்தமனங்கள் பார்க்கறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல ராசி அம்சம்னு 2 பிரிவுகள் இருக்கும். ராசி சக்கரம், அம்ச சக்கரம் எப்படி வருது, இதை பற்றி விளக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த அடிப்படை கோட்பாடுகள் யாது என்பதை ஆய்ந்தறிந்து இதை மட்டும் பேசிக் மாணவர்கள் சொல்லி கொடுத்துறோம். அப்போ உங்களுக்கு கணித பாடங்கள் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா டக்குனு ராசி அம்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனை தொடர்ந்து சூரிய உதயம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஜாதகர் வராரு அவருக்கு என்ன வயசு, என்ன திசை போகுது, என்ன புத்தி போகிறது, இதை எப்படி கணிக்கிறது, இதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த நிலைக்கு போக போறோம்.
ஆக மொத்தம் கணித பாடங்கள் என்பது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குறைச்சிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஆக கணித பாடங்களானது டக்குன்னு அதை பூர்வாங்கம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஜாதக பலன்காணுதலுக்குள்ள போக போறோம். இந்த ஜாதக பலன்காணுதலுக்குள்ள போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த பாடங்கள்லாம் பார்க்கும் பொழுது. அதாவது எடுத்த உடனே பாவகங்களை பத்தி பேசுவோம். பாவகம்னா என்ன, எத்தனை பாவகங்கள் இருக்கு, பாவகங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, பாவகங்கள் பிரிக்கப்பட்டதன் நோக்கம் யாது, ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன, காரகத்துவங்கள் யாது, இதை பற்றியான ரொம்ப தெளிவா பார்த்துட்டு 12 பாவகங்களும் 12 பாவத்துடைய காரகத்துவங்களை பத்தி பார்த்துருவோம். இதை பார்த்து பூர்வாங்கம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதிட நிலைகள்ல பலன் பார்ப்பதற்கு அடிப்படை நிலை காரணிகள் அப்படிங்கிறதுல பாவக காரகத்துவத்தை தாண்டி கிரக காரகத்துவங்கள். அப்ப கிரகங்கள் அப்படின்னா என்ன, கிரக காரகத்துவங்கள்னா யாது, கிரக காரகத்துவங்களை எப்படி எடுக்கணும், எப்படி நாம கொண்டு போகணுங்கிற கிரக காரகத்துவங்களை பத்தி பார்ப்போம். இந்த கிரக காரகத்துவங்களை பூர்வாங்கம் பண்ணிட்டு அதனை தொடர்ந்து அப்படியே ராசி காரகத்துவத்துக்குள்ள வருவோம். இந்த இடத்துல நம்ம வேலவா ஜோதிட வித்யாலய மாணவர்கள் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசி காரகத்துவங்கிற ஒண்ணு இது வரைக்கும் தமிழ் தேசத்துல இருக்கக்கூடிய ஜோதிட நிறுவனங்கள்ல இந்த ராசி காரகத்துவங்களை முதுநிலை பாடத்துல தான் கொடுப்பாங்க. அதாவது அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை 3 பிரிவு இருக்கு. முதுநிலை பாடத்துக்குள்ள போகும்போது ராசி காரகத்துவங்கிற ஒரு டாபிக் ஓபன் ஆகும். ஆனா நமது நிறுவனத்தில நமது மாணவர்களை குயிக்கா தயார் பண்ணணுங்கிற அடிப்படையில அடிப்படை நிலையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ராசி காரகத்தை கொண்டு வந்துட்டோம். அப்ப 12 ராசி காரகத்துவங்களை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்துதான் ஜோதிட சொல் விளக்கங்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம், அஸ்தமனம், வக்ரம், பரிவர்த்தனை, இது மாதிரியான காரணிகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு நல்லவர் யார், கெட்டவர் யார், லக்ன சுபர், லக்ன பாவர், லக்ன மாரகர், பாதகர், வாதகர், சமர், இது மாதிரியான விவரங்கள். இது லக்ன சுபர் பாவர் கண்டுபிடிக்கல மேலும் உங்களை சிறப்புற வைப்பதற்காக லக்ன பாவர்ல முதல் தர பாவர் யார், இரண்டாம் தர பாவர் யார், லக்ன சுபர்கள்ல முதல் தரமான சுபர் யார், இரண்டாம் தரமான சுபர் யார், இதை பற்றிய விளக்கங்களையும் நாம கொஞ்சம் பார்ப்போம். இது எல்லாம் பார்த்து பூர்வாங்கம் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் சொல்ற கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். இந்த இடத்துல ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு, பாத்துக்கோங்க. அதாவது ஜோதிட பலன் காணுதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் பொழுது கிரகம், ராசி, பாவகம் இது 3 ஒன்னோடு ஒன்று இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் பலன் சொல்றது. அப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு பாவகம் ஒரு பாவகத்தோடு தொடர்பு பெற்றால் என்ன பலன் தரும், இதை பற்றி முதல்ல விளக்கம் சொல்லுவோம். ஒரு பாவக அதிபதி ஒரு பாவகத்தில் நின்றால் அப்படிங்கிற மாதிரி பலன். அப்ப 1ஆம் அதிபதி 1ல, 1ஆம் அதிபதி 2ல, 1ஆம் அதிபதி 3ல, 1ஆம் அதிபதி 4ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவகம் ஒரு பாவகத்தோடு லிங்க் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஒரு பாவகம் 12 பாவத்தோடு லிங்க் ஆனா என்ன பலனா 12 வகையான பலன். அப்ப 2ஆம் பாவகம் 1ஆம் பாவத்துல 12 பாவத்தோடு லிங்க் ஆனா அது ஒரு 12 பலன். அப்படி 1ஆம் பாவம் 12, 2ஆம் பாவம் 12, 3ஆம் பாவம் 12, 4ஆம் பாவம் 12, 5ஆம் பாவம் 12 அப்படியே வந்தீங்கன்னா 12 பெருக்கல் 12 144 வகையான பலாபலன்கள் உண்டு. இந்த 144 வகையான பலாபலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வகுப்பு. இந்த 144 வகையான பலன்கள் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தில் ஒரு பாவத்தில் என்றால் என்ன பலன் அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஒரு பாவத்தில் 12 பாவத்துக்கு வரக்கூடிய பலன்கள் நடத்துறதுக்கே ஒரு வகுப்பு சரியா போயிடும். சரியா? அப்போ ஒரு பாவத்தில் 12 பாவத்துக்கு வரதுக்கே ஒரு இது சரியா போகுது அப்படின்னா 144னா 144 வகுப்பு எடுக்கணும். அப்ப 144 வகுப்பு எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கால சூழல் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த 144 வகுப்புகளை நாம் எளிமைப்படுத்துவதற்காக நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் பாரத தேசத்திலேயே முதல் முறையா அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் பலன் காணும் பயிற்சி கையேடு அப்படிங்கிறதாகும். இந்த ஜோதிட பலன் காணும் பயிற்சி கையேடுங்கிறது தமிழ் தேசத்துல முதன் முறையா அறிமுகப்படுத்திய பெருமை நமது வேலவா ஜோதிட வித்யாலயத்தையே சாரும் அப்படிங்கறத சொல்லணும். இந்த பலன் காணும் பயிற்சி கையேட்டை கொண்டு 144 வகையான பலாபலன்களையும் மாணவர் நீங்களே பலன் எடுக்கும் விதமாக உருவாக்கி இருக்கோம். அதாவது நமது நிறுவனத்துடைய நோக்கம் என்பது தேனை அழித்து தேனை மட்டும் எடுத்து உங்களுக்கு பருக கொடுக்கிறது எங்களோட நோக்கமெல்லாம் இல்லை. தேன் கூட்டை உருவாக்கும் தன்மை உங்களுக்கு கொடுக்கணும்.
அதை ஆய்ந்தறிந்துதான் உங்களுக்கு எப்படி பலன் எடுக்கணுங்கிற அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்து சொருக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா 144 வகையான பலன்களை நீங்க எடுக்கிறதுக்காக இந்த பயிற்சி கையேட்டை வடிவமைச்சு கொடுத்திருக்கோம். இதெல்லாம் நீங்க எழுதும் போது உங்களுக்கு அவ்வளவு தூரம் தெரியுங்கிறத பார்த்துக்கோங்க. அப்ப 144 வகையான பலன்களையும் நீங்க இந்த பயிற்சி கையேட்டு வழியாக எழுதுவீர்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவகதி ரீதியில் பாவம் என்ற பலனை பூர்வாங்கம் பண்ணிட்டு கிரகங்கள் 12 பாவங்கள் என்ற பலன் அப்படிங்கிற நிலைக்குள்ள போவோம். ஒரு கிரகம் என்பது ஒரு பாவத்தினா என்ன பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல 1ஆம் பாவத்துல சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை 9 கிரகங்கள் நிக்கிறது. 2ஆம் பாவத்துல சூரியன் முதல் ராகு கேது வரைக்கும் 9 கிரகங்கள் நிக்கிறது. அப்போ ஒரு பாவகத்துக்கு 9 கிரகம் அப்படின்னா 12 பாவகத்துக்கும் 12 9 108 கிரகங்கள் என்ற பலன்கள் எடுக்கணும். இது நான் உங்களுக்கு வகுப்புல நடத்தணும். அப்ப இதுக்கான காலச்சூழல் இருக்கான்னா ரொம்ப குறைவுங்கிற அடிப்படையில இந்த பலனையும் நீங்க எளிமையா எடுக்கிறதுக்காகவும் இந்த பயிற்சி கையேடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் நாம தான் அறிமுகப்படுத்தி இருக்கோங்கிறத சொல்லணும். அப்ப ஆக மொத்தம் 108 வகையான கிரக நின்ற பலன், 144 வகையான பாவன் என்ற பலனை எடுப்பதற்காக. இது மட்டுமா அப்படின்னா இதுக்கு மேலேயும் பல அதிசயங்கள் இதுல காத்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாரத தேசத்துல நடக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அடிப்படை நிலையில யாருமே கொடுக்கறது இல்லை. ஆனா நமது நிறுவனம் அடிப்படை நிலையில கிரக சேர்க்கை பலன்கள் எடுக்கிறதுக்கு சொல்லித்தரோம். இந்த கிரக சேர்க்கை பலன்கள் என்பதும் இந்த பயிற்சிக்கு ஏற்ற வாயிலா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோங்கிறத சொல்லணும். அப்ப கிரக சேர்க்கை பாவன் என்ற பலன்கள், கிரகங்கள் 12 பாவன் என்ற பலன்கள் இத்தனையும் ஒட்டுமொத்த தொகுப்பாக இந்த பயிற்சி கையேடு உங்களை தயார் பண்ண காத்திருக்கு அப்படிங்கறது சொல்லணும். இது அனைத்தையும் உங்களுக்கு பலாபலன் வகுப்புகள் வரும்பொழுது கிட்டத்தட்ட 6வது மாதத்துல இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். மகிழ்ச்சி. பஞ்சாங்க பாடத்துல அடுத்த ஒரு முக்கிய நிகழ்வா நம்ம நிறுவனமானது கொடுத்திருக்கக்கூடியது பஞ்சபட்சி சாஸ்திரம். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சித்தர்கள் மகான்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷம். அதாவது பச்சி பார்ப்பவரை பகைக்காதே, போரை பார்ப்பவரை எதிர்க்காதேன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம் நமது வேலவா ஜோதிட வித்யாலய மாணவர்களுக்கு, அடிப்படை நிலை மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த பஞ்சபட்சினா என்ன, பஞ்சபட்சியுடைய பிரிவுகள் யாது, பஞ்சபட்சிகள் எப்படி செயல்படுது, பஞ்சபட்சியுடைய தொழில்கள் யாது, பஞ்சபட்சியுடைய சூட்சும தொழில்கள் யாது, ஒரு நபருக்கான பஞ்சபட்சி யாது, இந்த பஞ்சபட்சியை எப்படி ஒரு நபர் பயன்படுத்தணும், எப்படி ஒரு சுப நேரத்தை சாதக நேரத்தை தேர்ந்தெடுக்கணும், இதை பற்றிய ஒரு விளக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சாங்க பாடத்துடைய இறுதியில வழங்க காத்திருக்கிறோம். இதோட பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபட்சி என்பது 5 வகையான பட்சிகளை கொண்டு இருக்கு அப்படின்னும், இந்த 5 வகை பட்சிகளை கொண்டு ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்கள் எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதும், சூட்சம பட்சி அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட கிழமை ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த நாளுக்கு அந்த பட்சி எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ட்ரெயின் அப் பண்ணும் விதமாக உங்களுக்கு பயிற்சி கையேட்டுல பயிற்சிகளை கொடுத்திருக்கோம். அதாவது உதாரண ஜாதகங்கள் 4 வச்சிருக்க முடியாது. அந்த உதாரண ஜாதக 4க்குமே சூட்சம பட்சி தேர்ந்தெடுக்கிறது, பட்சி நல்ல நேரங்கள் அதாவது சுப நேரங்கள் தேர்ந்தெடுக்கிறது, இதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா கொடுக்கிற ஒரு நிலை என்பது பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வருது. ஆக பஞ்சபட்சி அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு இத்தகைய பாடங்களையும் நமது நிறுவனமானது உங்களுக்கு வழங்கி இருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். ஆக அடிப்படை நிலை பயிற்சி கையேடு என்பது பலன் காண்பதற்காக ஒரு நிலை உருவாக்கி உங்க பாவகதி பாவன் என்ற பலன், கிரகங்கள் 12 பாவன் என்ற பலன், கிரக சேர்க்கை பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு தயார் பண்ணிட்டு அதனை தொடர்ந்து லக்ன பொது பலன்கள் அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கான பொது பலன்கள் யாது என்பதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஜாதகம் கொடுத்திருக்க முடியாது. அதாவது பயிற்சிக்காக ஒரு 4 ஜாதகம், அந்த பயிற்சியாக கொடுக்கப்படக்கூடிய 4 ஜாதகத்திற்கு நீங்க பொது பலன் காண்பது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பொது பலன் காண்பது அப்படிங்கிற நிலையை பூர்வாங்கம் பண்ணும் பொழுதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாதங்களை கடந்து போயிடும் இந்த பாடத்திட்டங்கள். அதாவது முறையா திரும்பமா நடத்தணும் அப்படின்னா இது 10 மாதங்களுக்கு மேல நடத்தக்கூடிய பாடம். ஆனா வேலவா ஜோதிட வித்யாலய சொந்தங்களுக்காக இது 6 மாதத்தில் நடத்துறதுக்கான திட்டமிடல் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா இடையில ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு நாள் வகுப்புகள் வைத்துதான் இதை பூர்வாங்கம் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்படி நமது நிறுவனத்திலே பாடத்திட்டங்களானது வடிவமைப்பு பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிற ஒண்ணு 6 மாத இறுதியில வரும். இந்த 6 மாத இறுதியில வரக்கூடிய தேர்வு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா
நேரடி தேர்வு அப்படிங்கிறது 100 மதிப்பெண்கள்ல 2 தேர்வு, அதாவது பாத்தீங்கன்னா BTA 1 BTA 2 அப்படிங்கிற நிலைகள்ல 100 மதிப்பெண்களுக்கு 2 தேர்வுகள் நடக்கும். இது பூர்வாங்கம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயிற்சி கையேடு அப்படிங்கிற அடிப்படையில செய்முறை தேர்வு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொடுப்போம். அதுல 2 ஜாதகத்துக்கு கொடுத்து 2 ஜாதகத்துக்கு நீங்க பொது பலன் காண்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நாம கொடுக்கப்படுது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நேரடி பயிற்சி இதன் வாயிலாக உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து அமர்ந்து எழுதும் பொழுது BTA-ல 100 200 மார்க், BTA 1 BTA 2 அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு பயிற்சியா உங்களுக்கு சில ஜாதகங்களை கொடுத்து பயிற்சி கையேட்டில் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 50 மார்க். அதுக்கப்புறம் செய்முறையில் ஜாதக பலன், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்முறை தேர்வா வைக்கக்கூடிய அந்த தேர்வுல 2 ஜாதகம் கொடுத்து அதுக்கு முழுமையா ஜாதக பலன் எழுத வைப்போம். அதுக்கு 100 200 மார்க். அது மட்டும் இல்லாம இந்த பலன் காணும் பயிற்சி கைகள் இருக்கு இல்லையா, அதுல பாவத்தில் பான் என்ற பலன், கிரகங்கள் 12 பான் என்ற பலன், கிரக சேர்க்கை பலன்கள், இதுக்கு 50 50 150 மார்க். ஆக மொத்தம் அதுக்கு ஒரு 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து மொத்தம் 600 மதிப்பெண்களுக்கு உங்களை நாங்க தகுநிலைப்படுத்துறோம். இந்த 600 மதிப்பெண்களுக்கு அப்படிங்கிறத தகுநிலைப்படுத்தி நீங்க நல்லா தகுநிலை பெற்று வரும் பொழுது உங்களுக்கு நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் சிறப்பு கௌரவ பட்டமாக ஜோதிட சிரோன்மணி அப்படிங்கிற சான்றிதழை கொடுக்கும். ஜோதிட சிரோன்மணிங்கிற நிலை மட்டும் இல்லாமல் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்ற மாதிரி DA அப்படிங்கறத உங்களுடைய பேருக்கு பின்னாடியும் போட்டுக்கலாம். அது அடிப்படை ஜோதிடத்தை நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முழு தகுநிலை பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த வகையில 6 மாத காலங்கள் உங்களை ரொம்ப அப்படியே ஸ்புடம் போட போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிலைகள்ல மாணவர்களானது பூர்ணத்துவத்தோடு மிகுந்த ஆர்வத்தோடு நல்ல ஒரு சங்கல்பத்தோடு எங்களோட பயணிக்க வேண்டுமா கேட்டுக்கிறோம். ஆசிரியர் கூறக்கூடிய பாடங்களை மட்டும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும், சீக்கிரம் நீங்க குவாலிட்டி ஆயிடுவீங்க. நீங்க சீக்கிரம் நல்ல தகுநிலை பெறுவதற்கான பாடங்களை மட்டுமே ஆய்ந்தறிந்து உங்களுக்கு எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட ஒரு சோர்வுகள் இல்லா வண்ணம் பாடங்களை வடிவமைச்சிருக்கோம். அதனால மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இந்த பாடங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்கிறதுனால இதை பக்குவமாக பருகி நல்ல சீக்கிரம் தகுநிலை பெற வேண்டுமா கேட்டுக்கொண்டு, அடிப்படை நிலை பயிற்சி என்றால் என்ன, எத்தகைய நிலைப்பாடு என்பதை இத்துடன் பூர்த்தி செய்துட்டு அடுத்த பாடத்திலே உங்களை சந்திக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.